தன்னை விவசாயின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி ஆட்சியில தான் மிக மோசமான நிலை. என்ன? 3 வேளாண் சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துச்சு. அதுக்கு எதிராக 2 ஆண்டு காலம் போராடின விவசாயிகளை பற்றி என்ன சொன்னார் பழனிசாமி? புரோக்கர்கள் கொச்சைப்படுத்தி பேசினார். அதை நாடு மறக்கல, விவசாயிகளை மறக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவன் இதோ உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நல்லா தெரியும் நாட்டுக்கு. வடகிழக்கு பருவமழை காரணமாக தாழ்வான பகுதிகளை வசிக்கிற மக்கள் மழைநீர் தேங்கி பாதிக்கப்படக்கூடாதுன்னு மக்கள் அச்சமில்லாமல் தங்களுடைய அன்றாட பணிகளை ஈடுபட உதவுற வகையில் அரசு துரிதமாக செயல்பட்டு வருது. தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்து அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பாதிக்கப்படுகிற பகுதிகளில் வெள்ள நிவாரண முகாம் அமைக்கப்பட்டு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருது. பொதுமக்களுக்கு நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க மருத்துவ முகாம்கள் அமைச்சிருக்கிறோம். சென்னையில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு தொடர்ந்து செயல்படுது. இந்த மையங்களில் உணவு, சுகாதார வசதி, குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. சமையல் கூடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. மழைநீரை வெளியேற்ற மோட்டார் பம்புகள், விழக்கூடிய மரங்களை அகற்றுவதற்கு மர அரவை இயந்திரங்கள், மிஷின் எல்லாமே தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கு. இப்படி போர்க்கால தயாரிப்பு நிலையோடு நாம் இருக்கிறோம். மக்களை காக்க எங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை.